செவ்வாய்க்கிழமை இந்திய பங்குச் சந்தைகளில் ஏற்பட்ட சரிவு காரணமாக முதலீட்டாளர்களுக்கு 5,29,000 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 820 புள்ளிகள் குறைந்து 78,675 புள்ளிகளாகவும், தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 257 புள்ளிகள் குறைந்து 23,883 புள்ளிகளில் வணிகத்தை முடித்தன. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், ட்ரென், HCL டெக்னாலஜிஸ், சன் பார்மா, இன்ஃபோசிஸ் உள்ளிட்ட நிறுவனங்களின் பங்குகள் லாபத்தை பதிவு செய்தன. பிரிட்டானியா இண்டஸ்ட்ரீஸ், HDFC வங்கி, NDBC, ஏசியன் பெயிண்ட்ஸ், பாரத் எலக்ட்ரானிக்ஸ் உள்ளிட்ட நிறுவனங்கள் நஷ்டத்தை சந்தித்தன. ஆட்டோமொபைல், வங்கி, உலோகம், ஆற்றல் மற்றும் டெலிகாம் துறை பங்குகள் 1/2 முதல் 2 விழுக்காடு வரை சரிவை கண்டன. ஆசிய மற்றும் ஐரோப்பிய பங்குச் சந்தைகளில் சரிவு மற்றும் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் முதலீடுகளை வெளியே எடுத்தது, பல நிறுவனங்களின் 2ஆம் காலாண்டு முடிவுகள் மோசமாக இருந்தது உள்ளிட்டவை பங்குச் சந்தைகள் சரிவுக்கு முக்கிய காரணமாகும். திருப்பதியில் பங்குச்சந்தையில் ஏற்பட்ட இழப்பை ஈடுகட்ட கள்ள நோட்டுகளை அச்சடித்து புழக்கத்தில் விட்ட ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்டனர். ஆந்திர மாநிலம் திருப்பதி மாவட்டத்தில் புத்தூர், ரேணிகுண்டா, நகரி ஆகிய இடங்களில் 100 மற்றும் 500 ரூபாய் கள்ள நோட்டுகள் அதிக அளவில் புழங்குவதாக காவல்துறைக்கு தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் காவல்துறையினர் ரகசிய விசாரணை மேற்கொண்ட போது புத்தூரில் உள்ள கடை ஒன்றில் 4 பேர் கள்ள நோட்டுகளை மாற்றியது கண்டுபிடிக்கப்பட்டது. அவர்களை பிடித்து விசாரித்ததில் திருப்பதியைச் சேர்ந்த ரமேஷ், அவரது மனைவி சந்தியா, மகள் இஷா மற்றும் குடும்ப நண்பரான முனி கிருஷ்ணராவுடன் இணைந்து கள்ள நோட்டு அச்சடித்தது உறுதியானது. ஸ்ரீகாக்குளம் மாவட்டத்தைச் சேர்ந்த முனி கிருஷ்ணராவ் மற்றும் ரமேஷ் பங்குச்சந்தையில் ஈடுபட்டு பெரும் நஷ்டம் அடைந்த நிலையில் இதிலிருந்து மீள யூடியூப் பார்த்து குடும்பத்துடன் கள்ள நோட்டுகளை அச்சடித்து புழக்கத்தில் விட்டது விசாரணையில் தெரியவந்தது. இதனையடுத்து ரமேஷ் வீட்டில் சோதனை செய்த காவலர்கள் கள்ள நோட்டுகள், அதனை அச்சடிக்க பயன்படுத்திய இயந்திரம், கார் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். வளர்ச்சிப் பணிகளை தடுப்பதில் காங்கிரஸ் டபுள் PhD முடித்திருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி விமர்சித்தார். 288 சட்டப்பேரவை தொகுதிகளை கொண்ட மகாராஷ்டிராவில் வரக்கூடிய 20ஆம் தேதி ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. இதனையொட்டி சந்திராபூர் மாவட்டத்தில் உள்ள சிமூரில் ஆளும் மகாயுதே கூட்டணியை ஆதரித்து பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், வளர்ச்சியை தடுப்பது, தவறான திசையில் வழிநடத்துவது ஆகியவற்றில் மகா அகாதி கூட்டணி முனைவர் பட்டம் பெற்றிருப்பதாக விமர்சித்தார். विकास पर ब्रेक लगाने में PhD कर दी है. कामों को अटकाना, लटकाना और भटकाना, ये कांग्रेस वाले तो इसमें डबल PhD है, एक्सपर्ट है. நாட்டை ஆள்வதற்காக பிறந்துள்ளோம் என்ற எண்ணம் காங்கிரஸ் குடும்பத்திற்கு இருப்பதாக நரேந்திர மோடி குற்றம் சாட்டினார். பட்டியலினத்தோர், பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் ஆதிவாசிகளின் வளர்ச்சிகளை காங்கிரஸ் ஒருபோதும் அனுமதிக்காது என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மற்றும் அமைச்சர் பொன்முடி ஆகியோருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மேம்பால முறைகேடு வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது. 1996, 2001 ஆண்டுகளில் திமுக ஆட்சியின் போது சென்னையில் பல இடங்களில் மேம்பாலங்கள் கட்டப்பட்டன. அப்போது சுமார் 115 கோடி ரூபாய் முறைகேடு நடந்ததாக குற்றம் சாட்டி மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி, முன்னாள் மேயரும் தற்போதைய முதலமைச்சருமான மு க ஸ்டாலின், அமைச்சர் பொன்முடி ஆகியோருக்கு எதிராக 2001 ஆண்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்தது. இந்த வழக்கை விசாரிக்க 2005 ஆண்டு ஒப்புதல் அளிக்கப்பட்டது. அதன்பின் 2006 ஆண்டு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு ஸ்டாலின் உள்ளாட்சித்துறை அமைச்சராக பொறுப்பேற்றார். இதையடுத்து ஸ்டாலின், பொன்முடி உள்ளிட்டோருக்கு எதிராக வழக்கு தொடர அனுமதி அளித்து 2005 ஆண்டு பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு திரும்ப பெறப்பட்டு அவர்களுக்கு எதிரான வழக்கம் கைவிடப்பட்டது. இந்நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின், அமைச்சர் பொன்முடிக்கு எதிரான வழக்கை மீண்டும் விசாரிக்க உத்தரவிட வேண்டும் என கோரி கோவையைச் சேர்ந்த தொழிலதிபர் மாணிக்கம் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் சபாநாயகர் பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து வழக்கு தொடர முடியுமா என கேள்வி எழுப்பியது. இந்த நிலையில் வழக்கை திரும்பப் பெற அனுமதி கோரி மனுதாரர் தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இதனை ஏற்ற தலைமை நீதிபதி ஸ்ரீராம் மற்றும் நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி அமர்வு வழக்கை திரும்பப் பெற அனுமதி அளித்து அந்த மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. புதுச்சேரியில் திருமணம் தாண்டிய உறவில் இருந்த பெண்ணை கொலை செய்து 25 கிலோமீட்டர் தூரம் பைக்கில் கொண்டு சென்று குளத்தில் போட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி நெட்டப்பாக்கம் வடுக்குப்பத்தைச் சேர்ந்த இளவரசி என்ற 38 வயது பெண்ணை காணவில்லை என காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. இது தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்ட நிலையில் விழுப்புரம் மாவட்டம் திருவக்கரை கல்குவாரி குளத்திலிருந்து இளவரசியின் சடலம் கண்டெடுக்கப்பட்டது. மேலும் புதுச்சேரியைச் சேர்ந்த கிருஷ்ணப்பன் என்பவருடன் இளவரசி திருமணம் தாண்டிய உறவில் இருந்ததும் தெரிய வந்தது. இதனையடுத்து
கிருஷ்ணப்பனை கைது செய்து காவலர்கள் விசாரித்ததில் மது போதையில் சாப்பாடு கேட்டபோது ஏற்பட்ட தகராறில் இளவரசியின் கழுத்தை நெரித்து கொலை செய்ததை ஒப்புக்கொண்டார். மேலும் உயிரிழந்த இளவரசியின் உடலை இலைக்கட்டு போன்று கட்டி 25 கிலோமீட்டர் தூரம் பைக்கில் கொண்டு சென்று திருவக்கரை கல்குவாரி குளத்தில் போட்டதாக வாக்குமூலம் அளித்துள்ளார். புதுக்கோட்டையைச் சேர்ந்த 11 மீனவர்களுக்கு 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து இலங்கை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த மாதம் 28ஆம் தேதி புதுக்கோட்டை மாவட்டம் ஜெகதாப்பட்டினத்திலிருந்து மீன்பிடிக்கச் சென்ற 15 மீனவர்கள் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினர் கைது செய்தனர். யாழ்ப்பாணம் சிறையில் அடைக்கப்பட்ட 15 மீனவர்களின் வழக்கு ஊர்காவல்துறை நீதிமன்ற நீதிபதி நளினி சுபாஷ்கரன் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. அப்போது கைதான 15 மீனவர்களில் 11 பேர் 2வது முறையாக எல்லை தாண்டியதால் அவர்களுக்கு 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிப்பதாக நீதிபதி கூறினார். மேலும் 4 மீனவர்களை நிபந்தனைகளுடன் விடுதலை செய்ய நீதிபதி உத்தரவிட்டார். இதனையடுத்து விடுதலை செய்யப்பட்ட 4 மீனவர்களும் யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்திய துணை தூதரக அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டனர். மேலும் தண்டனை விதிக்கப்பட்ட 11 மீனவர்களும் யாழ்ப்பாணம் சிறையில் மீண்டும் அடைக்கப்பட்டனர். தமிழ்நாட்டு மீனவர்களை சிறைபிடிக்கும் இலங்கை கடற்படையை கண்டித்து பாம்பன் பாலத்தை முற்றுகையிட்டு ராமேஸ்வரம் மீனவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு நிலவியது. ராமேஸ்வரத்தில் இருந்து மீன்பிடிக்கச் சென்ற 23 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் சிறைபிடித்தனர். இதனை கண்டித்தும் மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்காத மத்திய மாநில அரசுகளை கண்டித்தும் பாம்பன் பாலத்தை முற்றுகையிடும் போராட்டத்தில் விசைப்படகு மீனவர்கள் ஈடுபட்டனர். பாலத்தில் நடந்து சென்று முற்றுகையிட முயன்ற மீனவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். இதனால் இரு தரப்பினருக்கும் இடையே கடும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதன் காரணமாக ராமேஸ்வரம் மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மறியல் போராட்டத்தின் போது அந்த வழியாக வந்த ஆம்புலன்ஸுக்கு மீனவர்கள் எழுந்து வழிவிட்டனர். இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்ட படகுகளையும் நாட்டு படகுகளையும் மீனவர்களையும் விடுவிக்கணும். இந்த 40 வருட கால பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு காணும். போராட்டம் பற்றி தகவல் அறிந்து வந்த ராமநாதபுரம் மாவட்ட கண்காணிப்பாளர் சந்தீஷ் மீனவர் பிரதிநிதிகளை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். இதனால் மீனவர்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள தமிழ்நாட்டு மீனவர்களை உடனடியாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய அரசை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு கடிதம் எழுதியுள்ள முதலமைச்சர் கடந்த 9ஆம் தேதி ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த 23 மீனவர்கள் 2 இயந்திர மீன்பிடி படகுகள் மற்றும் பதிவு செய்யப்படாத ஒரு படகுடன் கைது செய்யப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை நாகப்பட்டினத்தைச் சேர்ந்த 12 மீனவர்களை மீன்பிடி படகுடன் இலங்கை கடற்படை கைது செய்திருப்பதாக முதலமைச்சர் கூறியுள்ளார். இந்நிலையில் கடந்த 7 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு நடப்பாண்டில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த மீனவர்கள் அதிக அளவில் கைது செய்யப்பட்டிருப்பதை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அடிக்கோடிட்டுள்ளார். இதுபோன்ற கைது நடவடிக்கைகள் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை சீர்குலைப்பதோடு அவர்களின் குடும்பத்தினருக்கு பெரும் துயரத்தை ஏற்படுத்துவதாக முதலமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே கைது செய்யப்பட்ட மீனவர்கள் மற்றும் சிறைபிடிக்கப்பட்ட படகுகளை உடனடியாக விடுவிக்க தூதரகம் மூலம் நடவடிக்கை எடுக்குமாறு மத்திய அமைச்சர் ஜெய்சங்கரிடம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். மெத்தபெட்டமைன் போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் துணை நடிகை கைதான நிலையில் மேலும் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். போதைப் பொருட்களை சப்ளை செய்ததாக துணை நடிகை எஸ்தர் என்கின்ற மீனா அண்மையில் கைது செய்யப்பட்டார். இந்நிலையில் மீனாவுக்கு போதைப் பொருட்கள் சப்ளை செய்ததாக பவன் என்பவர் சென்னையில் கைதானார். கைதான பவன் சண்டிகரை பூர்வீகமாக கொண்டவர் ஆவார். காவலர்கள் நடத்திய விசாரணையில் டைசன் என்பவர் கஞ்சா சப்ளை செய்ததாக பெங்களூருவில் வைத்து கைது செய்யப்பட்டார். பெங்களூருவில் இருந்து டைசனிடம் பவனுக்கு மெத்தபெட்டமைன் போதைப் பொருள் தேவை என்று நாடகமாடிய காவலர்கள் அவரை தந்திரமாக கைது செய்தனர். பவன் கைது செய்யப்பட்ட நிலையில் சென்னையில் போதைப் பொருட்களை வாங்கி விற்பனை செய்த கும்பலை காவலர்கள் பிடித்துள்ளனர். தெலுங்கு பேசும் மக்கள் எங்கிருந்தோ வந்தவர்கள் இல்லை என்றும் அவர்கள் தமிழ்நாட்டின் ஒரு பகுதியாக உள்ளனர் என்றும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை கருத்து தெரிவித்துள்ளது. அண்மையில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய நடிகை கஸ்தூரி தெலுங்கர்கள் பற்றி அவதூறான கருத்தை தெரிவித்தார். இதற்கு பல தரப்பிலிருந்தும் கண்டனங்கள் எழுந்ததுடன் பல இடங்களிலும் வழக்குகளும் பதிவு செய்யப்பட்டன. இந்நிலையில் வழக்குகளில் இருந்து முன்பிணை கோரி நடிகை கஸ்தூரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு விசாரணைக்கு வந்தது. அதற்கு பதில் வாதத்தை முன்வைத்த அரசு தரப்பு நடிகை கஸ்தூரி பொதுவெளியில் மன்னிப்பு கோரவில்லை என்றும் பல மொழி பேசும் மக்கள் வாழும் மத்தியில் இப்படி பேசுவதை அனுமதிக்க கூடாது என்றும் கூறியது. முன்பிணை வழங்க அரசு தரப்பு எதிர்ப்பையும் பதிவு செய்தது.
கஸ்தூரியின் பேச்சின் வீடியோவை முழுமையாக கேட்ட நீதிபதி தெலுங்கு மக்கள் எங்கிருந்தோ வந்தவர்கள் இல்லை என்றும் தமிழ்நாட்டின் ஒரு பகுதியாக உள்ளனர் என்றும் இனி அதுபோன்ற வார்த்தையை பயன்படுத்த வேண்டாம் என்றும் தெரிவித்தார். கஸ்தூரியின் பேச்சு வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றும் கஸ்தூரி பேசியதன் நோக்கம் என்ன, ஏன் இதுபோன்ற வெறுப்பு பேச்சு பேச வேண்டும் என்றும் நீதிபதி கேள்வி எழுப்பினார். தெலுங்கு மக்கள் குறித்து தாம் கூறியது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதாக கஸ்தூரி தரப்பில் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெலுங்கு மக்கள் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசியது தொடர்பாக நடிகை கஸ்தூரி மீது நடவடிக்கை எடுக்க காவல்துறை தீவிரம் காட்டி வருகிறது. இந்நிலையில் முன்பிணை கோரி கஸ்தூரி தொடர்ந்த வழக்கு விசாரணை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் நடைபெற்றது. அப்போது நடிகை கஸ்தூரி தரப்பு வழக்கறிஞர் ஆஜராகி விளக்கம் அளித்தார். அதில் நடிகை கஸ்தூரி ஒரு குறிப்பிட்ட பெண்கள் அந்தப்புறத்தில் உள்ள ராணிகளுக்கு சேவை செய்ய வந்தவர்கள்தான் என பொருள்படும்படி வகையில் பேசியதாகவும் ராஜாக்களுக்கு சேவை செய்ய வந்தவர்கள் என கூறவில்லை எனவும் குறிப்பிட்டார். கஸ்தூரியின் கருத்து தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு விட்டதாகவும் அவரது தரப்பு வழக்கறிஞர் விளக்கம் அளித்தார். போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க தேவையில்லை எனவும் விசாரணைக்கு ஒத்துழைப்பதாகவும் கஸ்தூரி தரப்பு வழக்கறிஞர் தெரிவித்தார். ஆனால் நடிகை கஸ்தூரியை போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க வேண்டியுள்ளதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவடைந்ததை அடுத்து தீர்ப்புக்காக நவம்பர் 14ஆம் தேதி வழக்கு ஒத்திவைக்கப்பட்டது. இலங்கையில் நாடாளுமன்ற தேர்தல் வியாழக்கிழமை நடைபெற இருக்கிறது. மொத்தம் 225 எம்பிக்களை கொண்டது இலங்கை நாடாளுமன்றம். இதில் பெரும்பான்மைக்கு தேவையான இடங்கள் 113. இலங்கையில் அண்மையில் நடந்து முடிந்த அதிபர் தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி கட்சியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்கே வெற்றி பெற்றார். இலங்கையில் நாடாளுமன்ற தேர்தலிலும் அனுரகுமார திசாநாயக்கவின் கட்சி அதிக இடங்களை பிடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வரும் வியாழக்கிழமை நடக்கவுள்ள தேர்தலில் ரஷ்யா மற்றும் தாய்லாந்து உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட வெளிநாட்டு பார்வையாளர்கள் தேர்தலை கண்காணிக்க உள்ளனர். வியாழக்கிழமை பதிவாகும் வாக்குகள் தேர்தல் முடிந்ததுமே எண்ணப்பட உள்ளன. வெள்ளிக்கிழமை பகலுக்குள் தேர்தல் முடிவுகள் தெரிந்துவிடும்.